ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா இப்போ மனோஜை பொத்து 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 விஜயா அடிக்கிறாங்க. அட பாவி, அடவு வச்சுட்டு வர சொன்னால் விற்றுவிட்டு வந்துட்டியடா, நான் வீட்டில் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. பார்வதிக்கு மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது விஜயா வீட்டில் நடக்கிற பிரச்சனைலாம் பார்க்கும்போது. இருந்தாலும் வெளிக்காட்டிக்கல, விஜயாவுக்கு பயந்துக்கிட்டு கம்முன்னு இருக்காங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடைக்கு ஃபோன் பண்ணி பாடுறா, நகையை மூட்டுறலாம் எப்படியாதும், அவர்கிட்ட விற்ற நகையை நான் திரும்ப வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணோன்னே அவர் எடுக்கிறாரு, அந்த நகை கடை சேட்டு ஃபோன் எடுக்கிறார். ஃபோன் எடுத்தோடனே யாருப்பா என்ன அப்படின்னோடனே, சார் நான் நகை அடவு வைக்க வந்தேனே சார். நகை அடவு வைக்க ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வராங்க, நீ யாருன்னு சொல்லு அப்படின்னோடனே, சார் நகைக்கு பதிலாக மீன் எடுத்துகிட்டு வந்தேனே அப்படின்னா, ஓ அந்த மீன் பார்ட்டியா, சொல்லுங்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் என்னன்னு கேட்டாக்கா, நகை நான் பணத்தை ரிட்டன் கொடுத்துட்றேன், எனக்கு விற்ற நகையை கொடுங்க திரும்ப, வீட்டில் ப்ராப்ளம்னோன்னே அவர் சொல்கிறாரு, ஏன்பா அடகு வச்ச நகையை வட்டி கட்டாமல் இருந்தாக்கா கொஞ்ச நாளில் அதுக்கு உயிர் போயிடும், இது நீ விற்றுட்டு போன நகை நான் கையில் வச்சுக்கிட்டே இருப்பேன், உருக்கிட்டேன்ப்பா அதெல்லாம் அப்படின்னோடனே, அப்போ கிடைக்காதானோன்னா அதெல்லாம் கிடைக்காதுன்ட்டார். தங்க கட்டியாக வேணால் வச்சுருக்கேன் வாங்கிக்க அப்படின்னா, அதை வாங்கி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயாட்ட போய் சொல்கிறாரு. அது எல்லாத்தையும் அவர் உருக்கிட்டாராம். அப்படின்னோடனே, ஐயோ அந்த நகையை நான் கண்ணால் கூட பார்க்கலையே, நான் இப்போ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன், என் நகை இல்லாமல் நான் எப்படி வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி விஜயா புலம்புறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, மனோஜ் புத்திசாலித்தனமாக, நான் ஃபோட்டோ எடுத்தேன் விற்கும்போது நகையெல்லாம் கொடுக்கும்போது ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னோடனே பார்வதி சொல்கிறாங்க, அதை கூட கடைக்காரன் தான் உனக்கு அந்த ஐடியா கூட கொடுத்துருப்பான், நீ அந்த ஐடியா பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நேராக சரி வா, இந்த தங்கத்தில் நானும் வாங்கி வச்சுருங்க அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. தங்கத்தில் என்கிட்ட எங்கே இருக்குது காசு வாங்கி வைக்க, அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறதான் கேட்பா அவள், நான் கவரிங்கை வாங்கி வைக்கிறேன், அப்புறமே கொஞ்சம் நாள் கழித்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு அதே மாதிரி நகையை வாங்கி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. போன உடனே என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பக்கம் ஒரு குரூப்பு சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்குது. மீன் குழம்ப ருசித்து நம்ம ஸ்ருதி ஆக ஓகன்னு பாராட்டிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்னென்னா, விஜயா வந்தவுடனே என்ன பண்ணுறாரு, இவர் என்ன பண்ணுறாரு, அண்ணாமலை விஜயா அந்த மீனாவோட நகையெல்லாம் எடுத்தாந்து கொடு அப்படின்னோடனே, ஏன் அதை என்னத்துக்கு கேட்குறீங்க அப்படின்னா, அது ஏன் கேட்குறீங்க, அவளோட நகை கொடுத்து வச்சுருந்தா திரும்ப கேட்குறாங்க, எடுத்தாந்து கொடு அப்படின்னோடனே, என்னென்னா பேங்க்கு லாக்கரானா, இவங்க கேட்கும்போது கொடுக்குறப்ப கொடுப்பாங்க, திரும்ப திடீர்னு கேட்பாங்க எடுத்தாந்து கொடுக்கறதுக்கு, ஏன் என்ன நகை தானே, அவளோட நகையை அவள் கேட்குறா, ஏன் ரோசமாக என்னமோ பெரிய ரோசக்காரி மாதிரி அப்படியே சபதம்லாம் போட்டாங்க, என் புருஷன் வாங்கி போட்டால் மட்டும்தான் நான் நகையை போட்டுக்குவேன்னு இப்போ என்னத்துக்கு கேட்குறா அப்படின்னோடனே, அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, இது அவனுக்கு முத்துக்கு ஏதோ தேவை இருக்கும் போல் இருக்கு, அவன் கேட்குறான், அதனால் நீ நகையை எடுத்தாந்து கொடு அப்படின்னோன்னா, உடனே ரோகிணி கம்முன்னு நிற்காம அப்படியே ரோசமாக பேசுனாங்க, சபதம்லாம் விட்டாங்க, நகையை போட மாட்டேன், என் புருஷன் வாங்கி கொடுத்தா தான் போடுவேன்னாங்க, இப்போ அந்த நகையை என்னத்துக்கு கேட்குறாங்க அப்படின்னோடனே, உடனே இவர் சொல்கிறாரு, முத்து பார்லரம்மா, எங்கள் பாட்டி கொடுத்த நகை, எங்கள் பாட்டி மீனாவுக்காக கொடுத்த நகை, எங்கள் அப்பா எங்கள் அம்மா நாங்கள் பேசிக்கிறோம், நீ இதில் உள்ளே வராத அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நானாக்கா மறுபடியும் இன்னமும் நான் ரோசத்தோடு தான் இருக்கேன், மீனா சொல்கிறாங்க, நான் இன்னமும் ரோசத்தோடு தான் இருக்கேன், நான் ஒன்றும் இப்போ அந்த நகையை போட்டுக்கிறதுக்கு கேட்கல, எங்களுக்கு தேவை கேட்குறோம் அவ்வளோதான், மற்றபடி என் புருஷன் வாங்கி போட்டால் தான் நான் நகை போட்டுக்குவேன், இப்போ கூட நான் அந்த சபதம் தான் விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க நகையை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த நகையை எடுத்துக்கிட்டு இவங்க திருன்னு முழிக்கிறாரு மனோஜும் நம்ம விஜயாவும். இதை எடுத்துக்கிட்டு கடைக்கு போகிறாங்க, முத்துவும் மீனாவும். கடைக்கு போனாக்கா நகை கடைக்கு போயிட்டு நம்ம பாட்டிக்கு ரெட்டை வடை செய்யணும் வாங்கணும்னு அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க, செலக்ட் பண்ணிடுறாங்க. அங்கே கடையில் இவங்க மீனாவுக்கு தெரிஞ்ச கடைக்கு தான் போகிறாங்க. அங்கே ஓனரை பார்த்தா ஓனர் இல்லை, ஓனரோட மச்சான் தான் உட்காந்துருக்காரு போல் இருக்குது. உடனே என்னன்னு கேட்டாக்கா, முத்து இவங்க மீனா கேட்குறாங்க, ஓனர் ஐயா இல்லையா அவங்க சார், அந்த சார் இல்லை அவர் வெளியில் போயிருக்காரு, அவரை தெரியுமா அவங்களுக்குன்னு கேட்குறாரு. அவர் தெரியும், இன்னொரு பிரான்ச் இருக்குல்ல வலசர வாக்கத்தில், அங்கே தான் நாங்கள் நகையெல்லாம் வாங்குவோம் எங்கள் அம்மா வீட்டில், நல்லா தெரியும் எனக்கு அப்படின்னா, ஓ அப்படியா, நான் அவரோட மச்சான் தான் அப்படின்னோன்னா, உடனே நம்ம முத்து சொல்கிறாரு, மச்சானா, அப்போ அவருக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னா, ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படிங்கிற, இல்லை மச்சானாலே பிரச்சனை தானே, எனக்கு ஒரு மச்சான் இருக்கான், அவனுக்கும் எனக்கும் பிடிக்காது சண்டை, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு. அதோட மறுபடியும் நகை செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணோன்னே உடனே 2 லட்சம் ஆகும், 4 சவரத்தில் எடுக்கிறாங்க, 2 லட்சம் ஆகும் அப்படின்னோடனே, உடனே கையில் நாங்கள் செயின் வச்சுருக்கோம், அதை கொடுத்துட்டு இதை வாங்கிக்கிறோம் அப்படின்னோடனே, அதை உடனே நகை மதிப்பு போடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கடையில் கொடுத்து ஒரு பையன்கிட்ட கொடுத்து இதை மதிப்பு போட்டுருவாப்பா எவ்வளோ இருக்குன்னு அப்படின்னு சொன்னோன்னே, அதை எடுத்துகிட்டு போய் அந்த பையன் போட்டு பார்த்துட்டு அங்கேருந்து, சார் இது ஒரிஜினல் மாதிரி தெரியல, கவரிங் சார் இதுன்னு. அதுக்கு இடையில் காஃபி கொண்டாந்து கொடுக்குறாங்க. நகை கடையிலனா எப்போதும் கூல்ட்ரிங்க்ஸு காஃபி எல்லாம் கொடுப்பாங்கல்ல, காஃபியை வாங்கி ஒரு வாய் குடிச்சிட்டு நம்ம முத்துக்கு ஓவர் எல்லாமே, ஏதோ நகை கடையில் ஏதோ கொடுக்குறாங்க, ஏதோ வாங்கி என்னது இது காஃபி நல்ல கடையில் வாங்க மாட்டிங்களா, நல்லாவே இல்லை, தண்ணியாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது காஃபி அப்படின்ட்டு மீனா குடித்த காஃபியும் சேர்த்து வாங்கி வச்சு போய் கூல்ட்ரிங்க்ஸ் எனக்கு எடுத்துருவா போ அப்படின்னு சொன்னோன்னே
அவள் அப்போவே அவர் முறைக்கிறாரு, என்ன இப்படி பண்ணுறாங்களேன்னு. கவரிங் நகை அப்படின்னோடனே எந்திரிங்க முதல்ல, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, கவரிங் நகையை கொண்டாந்து பவுன் நகை வாங்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னோடனே இவங்க 2 பேருக்கு அதிர்ச்சி ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் இது கவரிங் இது அப்படின்னோடனே, அப்போ அந்த கடை ஓனர் இருக்கார்ல மீனாவுக்கு தெரிஞ்ச அவர் கூட வந்துடுறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறார், என்னாச்சு மீனா, ஏதோ பிரச்சனை, ஏதோ இங்கேயோ மாறி இருக்கு போல், நீ போய்ட்டு என்னான்னு விசாரிச்சுட்டு வான்னு சொல்லிடுறாரு. இதோட மீனாவும் முத்துவும் வெளியில் எழுந்திரிச்சு வந்துடுறாங்க. வெளியில் எழுந்திரிச்சு வந்தோடனே நேராக போயிட்டு இதை அப்பாக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அதை பாக்கெட்டில் வச்சுட்டு கிளம்புறாங்க. இதோட இருக்குது சிறகடிக்க ஆசை. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இருக்குது விஜயாவுக்கும் மனோஜுக்கும். இப்போ ஒத்துக்கிட்டாக்கா ஓகே, ஆனால் ஒத்துக்கிற மாதிரி எனக்கு தெரில. இது என்ன குழப்பத்தை கொண்டாந்து விடுவாங்களோ தெரில. இப்போ வந்துட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் டென்ஷன் ஆகிடுச்சு. கவரிங் நகை, ஆனால் பாட்டி வந்து பவுன் நகை தானே கொண்டாந்து கொடுத்தாங்க. வந்துட்டு அது எப்படி வந்து கவரிங்காக மாறும்? இப்போ வந்து விஜயா கிட்ட வந்து சண்டை போடுவாங்களா, இப்போ யார்கிட்ட கேட்க போகிறாங்கன்னு தெரில. இந்த உண்மை எப்படி வெளியில் வரப்போகுதுன்னு தெரில. அதுக்கப்புறம் கொண்டே ரோகிணி எந்த பக்கம் மூஞ்சி திருப்பி வச்சுக்குவாங்கன்னு தெரில. ஐயோ, ரோகிணி பேசுகிற பேச்சு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்படியே வந்துட்டு அவங்க புருஷன் என்னமோ ஒரிஜினலாக அப்படியே சம்பாரிச்சிட்டு வந்துட்ட மாதிரி அந்த பணத்தை எடுத்தாந்து வச்சுக்கிட்டு அப்படியே சீனை போட்டுது அந்த அம்மா. இதை மாதிரி என் புருஷனை பார்த்தீங்களா, அவருக்கு திறமை இல்லை, அவர் அப்படி இப்படின்லாம் பேசுனாங்களே, இன்றைக்கி வந்து என் புருஷன் வந்து 1 லட்ச ரூபா ஒரே நாளில் சம்பாரிச்சிருக்காரு. இதே ரேஞ்சில் போனாக்கா அவர் பெரிய தொழிலதிபரில் ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு அவர் ஃபஸ்ட்டு இடத்துல வந்துடுவாருன்னு சொல்லி அவ்வளோ சீனை போட்டாங்க நம்ம ரோகிணி அம்மா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நகையை வந்துட்டு மனோஜ் தான் ஆட்டையை போட்டார், எடுத்துகிட்டு போய் விற்றுவிட்டு தான் கொண்டாந்து அந்த காசை வச்சுருக்காருன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா அப்போ கூட ரோகிணிக்கு சூடு சொரணெல்லாம் இருக்காது. ஏன்னா வந்து தூங்குறவங்கள வந்து எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள என்றைக்குமே எழுப்ப முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி மனோஜை பற்றி தெரியும். மனோஜ் ஒரு சோம்பேறி, மனோஜ் ஒன்றுத்துக்கும் உதவாதவருங்கிறதெல்லாம் நல்லா தெரியும். அவங்களுக்கு தேவை வாழ்க்கை, அவ்வளோதான். அவங்களே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்போ நம்மளே ஒரு திருடனாக இருக்கோன்னா இன்னொரு திருடனை போய் காட்டி கொடுக்க மாட்டாங்க. அதேமாரி தான் இப்போ மனோஜ் வந்து சரியில்லைங்கிறது ஆல்ரெடி ரோகிணிக்கு நல்லாவே தெரியும். எதுலேயுமே ஒரு திறமை கிடையாது, சோம்பேறிங்கிறதெல்லாம் நல்லா தெரியும். வாழைப்பழ சோம்பேறிங்கிறதெல்லாம் நல்லா தெரியும். இருந்தாலும் அவங்களுக்கு தேவை வாழ்க்கை. அவங்க ஒரு பொய் புளி வச்சுருக்காங்க வீட்டில். ஒரு பொய்யா புழுவுனாங்க, வாயை திறந்தாலே பொய் தான். அதெல்லாம் உண்மை தெரியும் பொழுது மனோஜ் மேலேயும் ஏதாவது ஒரு குறை இருந்தால் தானே அட்ஜஸ்ட் ஆகும். அதுக்காக வேண்டி தானே ரோகிணி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ முத்து வந்து ஆல்ரெடி முத்து வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் இருந்தார். இவங்க பையை மாற்றி எடுத்துக்கிட்டு போனது வந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ இதோட இருக்குது. மீன் வாங்க போனாங்க பாருங்கள். அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 ஜோடி இருக்காங்களா? 3 ஜோடி இருக்காங்க. 4 ஜோடி. விஜயா அண்ணாமலை ஒரு ஜோடி, ஸ்ருதி ரவி ஒரு ஜோடி, மனோஜி ரோகிணி ஒரு ஜோடி, முத்து மீனா ஒரு ஜோடி. இத்தனை பேர் இருக்காங்க. இத்தனை பேருக்கு மீனா வந்து மீன் வாங்கிட்டு வந்தாங்க பாருங்கள். 3 மீன், இவ்வளோ பெரிய மீன். அதை கொண்டே மனோஜ் நகை கடையில் கொட்டி அந்த 3 மீனை வறுத்து குழம்பு, அந்த 3 மீனை வறுத்து குழம்பு வைக்கிறாங்களாம். இதை வந்துட்டு எல்லாம் உட்காந்துட்டு சாப்பிட்றாங்க. எப்படி பத்துவது? அது பத்துமா? அது அந்த மீன் 2 பேர் 3 பேர் தான் அதை சாப்பிட்லாம். 2 பேருக்கு கூட பத்தாது அந்த மீன். சின்ன சின்ன மீன் தான் 3 மீன். சங்கரா மீன் மாதிரி 3 மீன் வாங்கி வந்திருக்காங்க. பார்க்கலாம், சிறகடிக்க ஆசையில் இது மாதிரி கொடுமையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் விஜயா பண்ணது ரொம்ப ஓவரு. ஒரு மனுஷன் கல்யாணம் ஆனதுலேருந்து ரூம் இல்லாமல் இருக்கார் முத்துவும் மீனாவும். நீ ரூமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க விஜயா. பத்திரத்தை அடமானம் வச்சு ரூம் கட்டிக்கிறதுக்கு பணம் கேட்டால் பத்திரத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த லட்சணத்தில் வந்து என்ன அதிகாரம், அவ்வளோ அதிகாரம் முத்துவையும் மீனாவையும் அவ்வளோ அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்னன்னாக்கா அந்த நகையனாலும் கொடுத்துருக்கலாம். பத்திரத்தை கொடுக்காட்டி போனாலும் அந்த நகையை அடமானம் வச்சுனாவது ரூம் கட்டிங்க, சிம்பிளாக ஒரு ரூமையாவது கட்டிங்க, இல்லை மேற்கொண்டு கடனை உடனே வாங்கி போட்டு கட்டிங்கன்னு கொடுத்துருக்கலாம். அதையும் கொடுக்கல. இன்றைக்கி அந்த நகையை எடுத்து மனோஜுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ இது பாருங்கள். இப்போ இதோட பார்க்கலாம். முத்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டாருன்னு வைங்க. ஐயோ, அதோட அவ்வளோதான். இப்போ அது அன்னியில் ஜீவாவோட பணத்தை வச்சு தான், ஜீவா கொடுத்த பணத்தில் தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சின்னு வைங்க. அதை தாண்டி முத்து சும்மா விட்டுருவாரா? இதோட இருக்குது சிறகடிக்க ஆசை. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு தெரில. இது நேற்று நடந்த கதை தான். இன்றைக்கி என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.